ப்ரான் கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு நான் ஒரு மண் பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதோ அதில் கடுகு போட்டுக்கலாம். கடுகு அப்புறம் சோம்பு போட்டுட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இதில் தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்து வதக்கிக்கலாம். இது கூட கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 5 சின்ன சின்ன தக்காளி சேர்த்துருக்கேன். நம்மளுக்கு கிரேவி கொஞ்சம் நிறைய வரணும், அதனால தான். இப்போ அது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட இப்போ ஒரு 3 டேபிள் ஸ்பூனாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ அது கூட 2 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூட நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்க 3/4 கிலோ ப்ரானை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான தண்ணி சேர்த்துட்டு அந்த தண்ணி நல்லா கொதிச்சு மேலே எண்ணெய்லாம் பிரிஞ்சதோடனே கிரேவி ரெடி. மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்து நம்ம கிரேவியை ஃபினிஷ் பண்ணியாச்சு. இந்த கிரேவி இட்லி, தோசை, சப்பாத்தி, சாம்பார் சாதம், ரச சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டில் பாய், டாட்டா.